உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உள்துறை செயலாளர் தீரஜ் ஆஜராகியிருக்கிறார்? இதன் முழுமையான பின்னணி என்ன? வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், காவல்துறையினர் பதிவு செய்யக்கூடிய இந்த குற்ற வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருப்பது குறித்து இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்றைக்கு காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி மாலை 4:30 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும், இல்லாவிட்டால் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி உள்துறை செயலாளருக்கு அறிவுறுத்தினார். அனைத்து மக்களாலும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்பதால் பொதுமக்களுக்கு உதவிக்கூடிய வகையில இந்த விவகாரத்தில் விரைந்து தீர்வு காண வேண்டியது அவசியம் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். உங்களை வரவழைப்பது நீதிமன்றத்துடைய நோக்கம் அல்ல என தெரிவித்த நீதிபதி, காவல்துறையில் நடக்கக்கூடியவற்றை தெரியப்படுத்துவதற்காகத்தான் ஆஜராக உத்தரவிட்டதாகவும், இதுபோன்ற சிக்கல்கள் காவல்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளில் இருப்பதாகவும் நீதிபதி உள்துறை செயலாளரிடம் தெரிவித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.